கலையரசன் வந்து அந்த பேர் மாற்றுறதுக்காண்டி தான் அங்கே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த அகோரி கலையரசன்றது ஒருத்தவங்க நிறைய பேர் நிறைய தப்பு பண்ணுவாங்க ப்ரோ. அதை திருத்திக்கலான்னு இந்த மேடை கிடச்சிச்சு. அவர் நல்லா தான் இருந்தார். அவர் சூழ்நிலை புரட்டி போட்டுருச்சு. இப்பயும் கெஞ்சி விஜய் சேதுபதி சார்கிட்ட கேட்குறேன், தயவுசெய்து அவர் வந்து உங்ககிட்ட மேஜிக் இருக்குன்னு சொல்லி ரொம்ப அது எப்படின்னா அவரை வந்து இன்னும் அவரை நம்ம தலை தட்டி உட்கார வைக்கிறது. அவர் தப்பு பண்ணார் தான், நான் இல்லைன்னு சொல்ல. மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்தா போதும், அவ்வளோதான் ப்ரோ. தேவையில்லாமல் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறாங்களே அகோரி பிச்சை சாரி கலையரசன் பற்றி நம்மளை உள்ளே இருக்குங்க ப்ரோ. நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணாலே ஊதி பெருசாக்குற குடும்பம் தான் ப்ரோ இருக்குது. நம்மளை பொறுத்த நம்ம அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணாலே நம்ம கூட இருக்கவங்களே பெருசாக ஊதி கெடுப்பாங்க. அதே மாதிரி தான் ப்ரோ ஊதி கெடுத்த ஆண்டின்ற மாதிரி அங்கே ஊதி கெடுக்கிற ஆண்டி நிறைய பேர் இருக்காங்க, சொல்லவே வேணாம். ஆனால் அவனுக்கு நான் என்னை பொறுத்தவரையும் அவன் அந்த வயசில் வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கான். ஸோ நான் என்ன ஆமாம் அவன் நல்லா பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மண்டையில் கோளாறு என்னமோ ஆயிடுச்சு. அதனால் அந்த அகோரியன் ஃபீல்டுக்குள்ளே போனான். இப்போ அவனுக்காண்டி இல்லைனாலும் அவன் குழந்தைங்களுக்காண்டி 3 குழந்தைங்க இருக்காங்களா ப்ரோ, அவங்களுக்காண்டியாச்சும் அவர் வந்து விளையாடணும். கம்பல்சரி அவர் ஒரு 50 நாள் 60 நாளாச்சும் மாறணும். அகோரி கலையரசன் பேரை மாற்றி பிக் பாஸ் கலையரசனாக வரணும். ஏன்னா அவர் பண்ண தப்புக்கு அவரே பிராய்ச்சித்தம் தேடுறாரு. அதை நம்ம கொடுத்தாலே போதும், அவ்வளோதான் ப்ரோ.